கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமி அம்மா ஐயர்கிட்ட மாங்கல்யத்தை கொடுத்து பூஜையில வச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பூஜையில வச்சிருக்காங்க. கடவுளே, நான் என் பையனுக்கும் தீபாவுக்கும் மறு கல்யாணம் நடத்தி வைக்கலான்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு தடங்கள் வந்து தடுத்துக்கிட்டே எதனால இப்படி தள்ளி போய்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கல்யாணத்தை உன் சன்னதியிலேயே நடத்தி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். தடவை எந்த தடங்களும் வராம நீ தான் பார்த்துக்கணும். என் பையன் என் மருமக கழுத்துல தாலி கட்டுறது சந்தோஷமா பார்த்து அர்ச்சகம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை. நிறைவேற்றி வை தாயேன்னு அபிராமி அம்மா வேண்டிக்கிறாங்க. ஐயர் அர்ச்சனை முடிஞ்சதும் கொண்டு வந்து நீங்க வேண்டினது நல்லபடியா நடக்குமான்னு மாங்கல்யத்தை கொடுக்குறாங்க. சாமி, நாளைக்கு என் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வரேன். நின்று போன கல்யாணத்துக்கு நீங்க தான் நடத்தி கொடுக்கணுங்கிறாங்க அபிராமி. ஏசா செஞ்சிடலாங்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை குறிச்சு கொடுங்கங்கிறாங்க. இருங்க, பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. நாளைக்கு அம்மனுக்கு நடக்கிற சுபமுகூர்த்த நாள் 9:30 10:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க அபிராமி. அந்த நேரத்துல 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருப்பாங்கிறாங்க. சரி சாமி, நீங்க சொன்ன மாதிரி அதே நேரத்துல வச்சுக்கலாம். சரி, நாங்க வரோன்ட்டு அபிராமியும் மீனாட்சியும் போறாங்க. மீனாட்சி, இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். கார்த்திக் அது வரைக்கும் போனா கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அதனால தான் நான் அப்படி சொன்னேங்கிறாங்க. புரியுதுங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மீனாட்சி. மீனாட்சியும் அபிராமியும் கோயிலுக்குள்ள நிக்கிறாங்க. அப்பதான் சக்தி ஓட்டோட்டமா ஓடி வராங்க. வந்ததை இவங்க மேல இடிச்சிடுறாங்க. ஆமாம்மா, தயவு செய்து என்ன ரவுடி கும்பல் துரத்திட்டு வராங்க. நான் இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கம்மா, இங்க ஒளிஞ்சுக்கிறேங்கிறாங்க. ஆமா, அவங்க எதுக்கு உன்னை துரத்திட்டு வராங்கன்னு அபிராமி கேட்குறாங்க. அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லம்மா, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன் சொல்லிடாதீங்கன்ட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. கோயிலுக்குள்ள 2 ரவுடிகளும் வந்து இந்த பக்கமா வெள்ளைய ஒரு பொண்ணு பிங்க் சுடிதார் போட்டுக்கிட்டு ஓடி வந்தாங்களான்னு ஒவ்வொருத்தருக்கிட்டயா கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க யாரும் பார்க்கலங்கிறாங்க. ரவுடிங்க 2 பேரும் அங்கங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அபிராமி அம்மாகிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. ஆமாப்பா, நான் பார்த்தேன், கோயிலுக்குள்ள வந்தா அதுக்கப்புறமா கோயிலுக்கு பின்புறமா ஓடிட்டாங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரவுடிங்களும் கோயிலை விட்டு வெளியில போய் தேடிக்கிட்டு போறாங்க. சக்தி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ரவுடிங்க போனதுக்கு அப்புறமா வெளியில வராங்க. சக்தி வந்ததும் என்னை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மாங்கிறாங்க. மீனாட்சி அடையாளம் கண்டுக்கிட்டு எங்க என்னை அடையாளம் தெரியுதான்னு கேட்குறாங்க. தெரியலைங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் மீனாட்சின்னு ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வந்தேன்ல உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. மைதிலிக்கு நீங்கள் தான் இன்ஜெக்ஷன் போட்டீங்க. அங்கே உடம்பு சரியில்லாத நினைவில்லாமல் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் கூட விபதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னுங்கிறாங்க மீனாட்சி. ஓ, அவங்கள நீங்கள் ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது, அதை பற்றி பேச இப்போ டைம் இல்லை. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடிடுறாங்க சக்தி. என்ன மீனாட்சி, இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு அபிராமி கேட்குறாங்க. தெரியும் அத்தை, அன்னைக்கு மைதிலிக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம். அங்கே மைதிலிக்கு ஊசியெல்லாம் போட்டு மாத்திரை மருந்து கொடுத்தாங்கங்கிறாங்க மீனாட்சி. அந்த ஞாபகத்தில் தான் நான் அவங்க கிட்ட பேசினேன். ஆனால் அவங்க அவசரமாக பேசாமல் போகிறாங்களேங்கிறாங்க. ஆமாம், அந்த ரவுடிங்கனால இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்கும் போல இருக்குது. அதனால தான் அவள் தப்பிச்சு போகிறாங்கிறாங்க அபிராமி. சரி வா போகலான்னு அபிராமியும் மீனாட்சி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனந்த் ஒரு பக்கம் வேலையை வந்திருக்காங்க. அவங்க காரில் ஏற போகும்போது கரெக்டாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஆனந்த். பின்னாடி ஒரு கை வைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. யாருன்னா, அட நீங்களா, துங்கா தானுங்கிறாங்க. ஆமாம், நான் தாங்கிறாங்க. நான் உங்களை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க ஆனந்த். சார் எப்படி இருக்கீங்க? பெங்களூரில் 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தது, கடைசியாக பார்த்தது அதுவாக தான் இருக்கும். இன்னைக்கு தான் பார்க்குறேங்கிறாங்க ஆனந்த். ஆமாம், நானும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் இன்னைக்கு தான் பார்க்குறேன்னு துங்கா சொல்கிறாங்க. சரி வாங்க சார், எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு போகலான்னு கூப்பிட்றாங்க ஆனந்த். இல்லை நான் ஒரு முக்கியமான வேலையை வந்தேன், அப்புறம் பார்க்கலாங்கிறாங்க துங்கா. சார், நீங்கள் வர்றதே எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் வர போகிறீங்க. இப்போ இது வரைக்கும் வந்துட்டு வரலன்னா எப்படி? வாங்க சார், போயிட்டு போகலாம், ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகலாங்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் வற்புறுத்தி கூப்பிட்றீங்க, சரி நான் வரேன், நீங்கள் உங்கள் காரில் போங்க, நான் எங்கள் கார்லையும் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்கிறாங்க துங்கா. சரி வாங்க சார்ன்ட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனந்த். அபிராமி அருண் கூப்பிட்டுருக்காங்க. என்னம்மா, எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க அருண். ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு காலையில் 9:30 10:00 நல்ல நேரத்தில் கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஒரு சின்ன சடங்கு செய்ய வேண்டியது இருக்குது. அதனால நாளைக்கு காலையில் எல்லாரும் கோயிலுக்கு போகலாங்கிறாங்க அபிராமி. எதுக்கு இப்போ இந்த சடங்கெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்கன்னு கீதா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் கார்த்திக்கும் நேரமே சரியில்லை, அதனால தான் ஐயர் சொன்னார் நாளைக்கு ஒரு சின்ன சடங்கு செஞ்சால் எல்லாம் சரியாக போயிடும், 2 பேரும் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாருங்கிறாங்க அபிராமி. அம்மா, கோயிலில் வச்சிருக்கிற சடங்குக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சான்னு அருண் கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லைப்பா, எல்லாம் ஐயர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிமாங்கிறாங்க அருண். ஆனந்தோட கார் முன்னாடி வருது, துங்காவோட கார் பின்னாடி வருது. டேய், நீங்கள் எல்லாரும் இருங்கடா, நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க துங்கா. சார், வீடு வெளியில் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக பெருசாக இருக்குது, நீங்கள் பார்த்து பார்த்து கட்டியிருப்பீங்க போல இருக்குங்கிறாங்க துங்கா. ஆமாம் சார்ங்கிறாங்க ஆனந்த். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. துங்கா ஆனந்த் 2 பேரும் வீட்டுக்குள்ளே வரும்போது துங்காவுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. துங்கா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் கவனிச்சிடுறாங்க. தீபாவும் பார்த்துடுறாங்க. அச்சோ, என்னது இவன் எதுக்கு இங்கே வர்றான்? ஆனந்துக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவன் கண்ணில் படாமல் நம்ம இப்போ தப்பிச்சாகணும். இவன் கண்ணில் பட்டுட்டோம் அவ்வளவுதான், மாட்டிக்குவான். இப்போ இவன் கண்ணில் படாமல் யாருக்கும் தெரியாமல் நம்ம இங்கேருந்து போகணும். இந்த நேரம் பார்த்து கார்த்திக் சார் வேற இல்லை. சரி, மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மாடிக்கு யாருக்கும் தெரியாமல் போயிடுறாங்க. ஆனந்த துங்காவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அபிராமி கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க பேர் துங்கா, பெங்களூரில் பெரிய செல்வாக்கான ஆளுங்கிறாங்க. ஓ அப்படியா, வாங்க சார் உட்காருங்கிறாங்க. துங்கா உட்கார்றாரு. பெங்களூரில் செல்வாக்கான ஆளு, எம்எல்ஏ எம்பி இப்படி பெரிய ஆளுங்க எல்லாரும் இவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பிஸ்னஸ் கூட இவர் சில நேரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ ஏதோ வேலை விஷயமா இங்கே வந்திருக்காங்கிறாங்க ஆனந்த். அருணை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அறிமுகப்படுத்துறாங்க. மீனாட்சி இவங்களுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்குறாங்க. சரிங்கன்ட்டு போறாங்க மீனாட்சி. அடுத்தது அருணோட ஒய்ஃப் ஐஸ்வர்யாவை அறிமுகப்படுத்துறாங்க. கார்த்தி எங்கம்மான்னு கேட்குறாங்க. அவர் வெளியே வேலை விஷயமா போயிருக்கான்னு சொல்றாங்க அபிராமி. ஓ அப்படியா, சரி தீபா எங்கன்னு கேட்குறாங்க. அவள் இப்போ தான் இங்கே தான் இருந்தாங்கிறாங்க. அச்சோ, இவர் வேற எதுக்கு நம்மளை அறிமுகப்படுத்தணும், இவர் வேற சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கேன்னு தீபா மாடியிலேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே நினைக்கிறாங்க. தீபா இங்கே தான் இருந்தா, அதுக்குள்ளே எங்கே போனான்னு கேட்குறாங்க அபிராமி. அத்தை, அவன் மாடி ஏறி அவன் ரூமுக்கு போனதை நான் கண்ணால் பார்த்தேங்கிறாங்க ஐஸ்வர்யா. அடி பாவி,
இப்படி போட்டு குடுத்துட்டாலே, இவ இந்த மாரி வேலையெல்லாம் கச்சிதமா பண்ணுவா அப்படின்னு தீபா முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி துர்காவுக்கு காப்பி கொண்டு வந்து குடுக்குறாங்க. மீனாட்சி தீபா ரூமுக்கு போயிருக்கா. தீபாவ சீக்கிரமா கூட்டிட்டு வாங்குறாங்க. அப்புறமே சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு மீனாட்சி மாடி ஏறி போயிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! நம்ம இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். நம்ம ரூமுக்கே போயிடுறோம் அப்படின்ட்டு கீதா ரூமுக்குள்ள ஓடிடுறாங்க. மீனாட்சி இது ரூமுக்கு வந்ததும் தீபா தீபான்னு கூப்பிடுறாங்க. அக்கா நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேங்கிறாங்க. அட ரெஸ்ட் ரூம்ல இருக்கியா? என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வர சொன்னாங்கங்கிறாங்க. அப்படியாக்கா? அக்கா எனக்கு வயிறு சரியில்ல. நீங்களே ஏதாச்சும் சொல்லி சமாளிங்கக்காங்கிறாங்க. சரி சரி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கிருந்து போறாங்க. மீனாட்சி கீழே வந்ததும் என்னம்மா தீபா எங்கேன்னு கேட்குறாங்க. அவளுக்கு ஏனோ உடம்பு சரியில்லை படுத்துட்டு இருக்காத்த அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரி ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னொரு நாள் வந்தா பார்த்துக்கலாம் நான் கிளம்புறேங்கிறாங்க. துங்கா இருங்க இருந்து சாப்பிட்டு போல இருங்கிறாங்க. அப்புறமே இல்லம்மா நான் முக்கியமான வேலையை வந்திருக்கேன் நான் கிளம்புறேன்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வருது. எதுக்காக இவரை பார்த்து தான் தீபா போய் ஒளிஞ்சுக்கிறா? அத்தை கூப்பிட்டும் கூட வரலினா அப்போ ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. மெல்ல மெல்ல கீதா வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனந்தும் துங்காவும் போயிட்டு இருக்காங்க. அப்பாடா நல்ல வேலை இவன் போயிட்டான். இவன் கண்ணில் மட்டும் நம்ம மாட்டியிருந்தோம். அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. துங்காவை கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போன ஆனந்த் கேட்குறாங்க. என்ன சார் முக்கியமான வேலைன்னு சொல்கிறீங்க. அது என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. துங்கா அவங்க பாக்கெட்டில் வச்சிருந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த பொண்ணை தேடி தான் நாங்கள் இங்கே வந்தோம். பெங்களூர்லேருந்து ஓடி வந்துட்டா நாங்களும் ராவ் பகலாக தேடிட்டு இருக்கோங்கிறாங்க. துங்கா சரி இந்த பொண்ணை நானும் தேடி பார்க்குறேன். தகவல் கிடைச்சா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேங்கிறாங்க ஆனந்த். சரி பாருங்கன்னு சொல்லிட்டு துங்கா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனந்த் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. என்னது இவன் நம்ம தீபா மாதிரியே இருக்கிறாளே, தப்பான போட்டோவை கொடுத்துட்டாரா இல்ல தீபா மாதிரியே இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஆனந்த். சரி எதுக்கும் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஆனந்த் துங்காவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன சார் இப்பதான் உங்க வீட்ல இருந்து கிளம்புறேன் அதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு துங்கா கேக்குறாங்க. ஆமா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணோட பேரு கீதாங்கிறாங்க. சார் அவளை எதுக்கு தேடுறீங்கன்னு கேக்குறாங்க ஆனந்த். என் தம்பி பையனை கொன்னு போட்டு ஓடி வந்துட்டா அதுக்கு தான் அவளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணுங்கிறாங்க. என் கையாலேயே அவளை கண்ட தொண்டமா வெட்டி போடணும். அது வரைக்கும் என் மனசு ஆகாது. அதுக்கு தான் நான் தேடுறேங்கிறாங்க. சரி சார் நானும் பார்த்தனா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஃபோன் கட் பண்ணுறாங்க. சக்தி எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எங்க என்னை பார்க்கறக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிங்களா அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அதுவும் அவங்க கோந்திருக்கிறாரே அவர் தான் சொல்கிறாங்க. அங்கே கோந்திருந்தவர் எழுந்திரிச்சு மேடம் நான் தாங்கிறாங்க. தீபா மேடம் பற்றி ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்குறாங்க. மேடம் நல்ல சிங்கர்னு தெரியும். அவங்க வீடு அடையாரில் இருக்குன்னு தெரியும். அவங்க வீட்டுக்காரர் பேர் கார்த்தின்னு தெரியும். நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பிரான்ச்சு அடையாரில் இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சார் அடையார்னு சொல்கிறீங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியாதான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு தான். எனக்கு தெரிஞ்ச சின்ன தகவலாக இருந்தாலும் எப்படியும் அடையாரில் போய் இவங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு பார்த்துக்கிறேன் சார்ங்கிறாங்க சக்தி. பரவாயில்லம்மா தீபா மேடமோட பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் தீபா மேடம் இப்போ நினைவில்லாமல் இருக்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. நான் அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்கேருந்து போகிறாங்க. எஃப்எம் ரேடியோ ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க. என்ன மேடம் தீபா மேடத்தை பற்றி சின்ன தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்குங்கிறாங்க. ஆமாம் சார் எஃப்எம் மூலமாக தான் எனக்கு இந்த சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணுங்கிறாங்க. தீபாவுக்காக நீங்கள் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. ஆனால் தீபாவுக்காக நான் செஞ்சது சின்ன ஹெல்ப் தான். தீபா மேடம் குணமாகி அவங்க குடும்பத்தோடு போய் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும். அதுவே எங்களுக்கு சந்தோஷங்கிறாங்க. தீபா குடும்பத்தை பார்த்து தீபாவை அவங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு சக்தி அங்கிருந்து கிளம்புறாங்க. சக்தி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் கார்த்தி வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதானே கார்த்தி வீடுன்னு சொன்னாங்க. எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு கார்த்தி சாரோட வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. தீபா மேடம் என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லி எப்படியோ தீபா கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்திட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சக்தி உள்ள போறாங்க. வாட்ச்மேன் வந்து யாருமா யாரை பார்க்கணும்னு கேக்குறாங்க. கார்த்தி சாரை பார்க்கணுங்கிறாங்க. சரிம்மா உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. சக்தி வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஐஸ்வர்யா தான் வந்து பாக்குறாங்க. யாருமா யார் வேணும் என்ன வேணும்னு கேக்குறாங்க. மேடம் என் பேரு சக்தி ஜிஹெச்ல நர்ஸா இருக்கேங்கிறாங்க. சரிங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. கார்த்திக் சார் வீட்டுல இல்லையான்னு கேக்குறாங்க. அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. நான் கார்த்திக் சார் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க. நான் அவங்க அண்ணி தான் நீங்க என்கிட்ட சொல்லலாம் சொல்லுங்க தாராளமா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. இல்ல நான் அவர் தான் பார்த்து சொல்லணுங்கிறாங்க. இங்க பாருங்க சக்தி நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவும் மறைவும் எதுவும் கிடையாது. நீங்க தாராளமா என்கிட்ட நீங்க வந்த விஷயத்த சொல்லணும்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. கார்த்தி வந்ததும் நான் சொல்லிடுறேன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. நான் தீபா மேடத்தை பத்தி தான் பேச வந்தேங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க ஐஸ்வர்யா. கீதா ரூம்குள்ளேயே நடமாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா அபிராமியும் மீனாட்சியும் பேசிட்டு இருக்காங்க. படா யாரும் இல்ல தீபாவை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம தனியா விசாரிச்சுக்கலாம்னு ஐஸ்வர்யா விசாரிக்கிறாங்க. தீபாவை பத்தி என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. தீபா மேடம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க சக்தி. இதை கேட்டதும் அப்படியே தீவாரி கொட்டின மாதிரி ஐஸ்வர்யா அப்படி ஷாக்காகி நிக்கிறாங்க. சக்தியும் ஏமாந்து போய் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்ப தீபாவை கொல்றதுக்காக வேறொரு திட்டம் போட்டிருக்காங்க. எப்படி சக்தியை ஏமாத்தி தீபாவை பார்க்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.